ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு ஜூலை மாதம் 28 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வாரி இறையுங்கள். நீதிமொழிகள் 11:24 சொல்கிறது, வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ஒரு முறை ஒரு போதகர் எங்களுடைய ஆலய கட்டுமான நிதிக்காக என் விசுவாசிகளிடத்தில் பணம் வசூலிக்க படாத பாடுபட்டு விட்டேன். இறுக்கி பிழிந்தால்தான் தண்ணீரை கொட்டும் ஸ்பாஞ்சை போல பலர் இருக்கிறார்கள். வேறு சிலர் கண்மலையைப் போல இருக்கிறார்கள். மோசேயின் கோலை கையிலே எடுத்து அடி அடி என்று அடித்தால்தான் அவர்களிடமிருந்து தண்ணீர் வருகிறது என்று வேடிக்கையாக சொன்னார். வற்புறுத்தி கொடுப்பதனாலோ வற்புறுத்தி வாங்குவதனாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. இந்தியாவின் மூதறிஞர் ராஜாஜி ஒரு முறை, பூக்கள் தேனீக்களுக்கு தேன் கொடுக்கும்போது மகிழ்ச்சியுடன் கொடுக்கின்றன, தாங்களும் மகரந்த சேர்க்கை செய்து கொள்கின்றன. தேனீக்கள் தாங்கள் பெற்ற தேனை மகிழ்ச்சியுடன் குஞ்சுகளுக்கும் கொடுக்கின்றன, மீதியை நமக்கு கொடுக்கும்படி சேர்த்தும் வைக்கின்றன. அப்படியே நாமும் மற்றவர்களுக்கு கொடுப்பதில் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு என்று வேதம் சொல்கிறது. கணக்கு பாடத்தின்படி 5ஐயும் 2ஐயும் கூட்டினால் விடை 7 என வர வேண்டும். ஆனால் அதை கொடுக்கும்போது ஆவிக்குரிய விதியின்படி அது 5000 ஆகிறது. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்தபோது கர்த்தர் அதை கொண்டு 5000 பேரை போஷிக்கவில்லையா? கர்த்தருடைய கரங்களிலே நாம் உதாரத்துவமாய் கொடுக்கும்போது அது விருத்தி அடைகிறது. மீதியானவைகளை நாம் 12 கூடைகளிலே கூட்டி சேர்க்கிறோம். ஒரு வேடிக்கையான கதை சொல்லுவார்கள். மற்றவர்களுக்கு வாரி இறைக்கக்கூடிய ஒரு மனுஷன் மிகவும் நோய்வாய்ப்பட்டு மருத்துவரிடத்தில் வந்தான். அந்த நேரம் நோயாளிக்கு லாட்டரி சீட்டில் 5 லட்சம் ரூபாய் பரிசு விழுந்த செய்தி வந்தது. செய்தியை கொண்டு வந்தவுடன் டாக்டர் சொன்னார், நீங்கள் இந்த செய்தியை உடனே அவருக்கு அறிவிக்க வேண்டாம். அவருடைய இருதயம் பலவீனமாக இருக்கிறது. நான் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த காரியத்தை அவருக்கு தெரிவிக்கிறேன் என்றார். பின்பு நோயாளியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு லாட்டரி டிக்கெட்டில் 100 ரூபாய் பரிசு கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர், 10 ஏழைகளுக்கு வயிறார உணவு கொடுப்பேன், மீதியை என் பிள்ளைகளுக்கு பங்கிடுவேன் என்றார். முடிவாக டாக்டர், உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் விழுந்திருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அப்படியானால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். நோயாளி சொன்னார், ஐயா, அப்படி விழுந்தால் 3 லட்சத்தை உங்களுக்கு கொடுத்து விடுவேன் என்று சொன்னவுடன் மருத்துவர் அதிர்ச்சியாகி, எனக்கு 3 லட்சமா என்று சொல்லிக்கொண்டே மாரடைப்பால் மரித்து போனார். கர்த்தர் அநேகருக்கு செல்வத்தை கொடுக்காததற்கு காரணம் அவர்கள் தேவனுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாய் விளங்காததுதான். செல்வம் வரும்போது அவர்கள் நிலை தடுமாறி விடுகிறார்கள். சிலர் பாவ சந்தோஷங்களுக்கு விரைந்து ஓடுகிறார்கள். தேவப்பிள்ளைகளே, கர்த்தருக்கு உற்சாகமாய் கொடுப்பதே உங்கள் செல்வத்தை பெருகச் செய்யும். இன்றைய நினைவிற்கு நீதிமொழிகள் 28:27. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும். இன்றைய வேத வாசிப்பு காலை சங்கீதம் 46, 47 மற்றும் 48 சங்கீதங்கள். மாலை அப்போஸ்தலருடைய நடபடிகள் 28 அதிகாரம். அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். வாரி இறையுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.